தாவீதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அப்படின்னு சொன்னார்னா, முதல் விஷயம் அவன் கர்த்தரை தேடுகிற ஒரு ஆள். ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 13:22 நம்ம வாசித்தோம். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படி சொல்லும் போதே ஒன்று சேர்த்து சொல்வார். அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான். எனக்கு எது விருப்பம், எது என்னுடைய ஆசை, எது என்னுடைய விருப்பம், அதை அவன் செய்வானா. கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவன் என்ன செய்வான்னு கேட்டால், அவனுக்கு எனக்கு இதான் ஏன் விருப்பம், நான் இப்படித்தான் செய்வேன், அப்படி ஆள் கிடையாது. அவன் ஒரு ஆள் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை கண்டறிந்து அதை செய்கிற ஒரு ஆள், கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற ஒரு ஆள். இதுதான் கர்த்தருடைய சித்தம், விருப்பம், நான் அதை செய்கிறவன். அப்போ ரெண்டாவது காரியம், ஒருத்தன் கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னால் அவன் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஒரு ஆள். 3 வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். உங்களுக்கெல்லாம் தேவனுடைய பெட்டின்னு தெரியும் இல்லையா? தேவனுடைய பெட்டினை எதை குறிக்கிறது? உடன்படிக்கை பெட்டியை குறிக்குது. உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனுடைய பிரசனத்துக்கு அடையாளமாக இருக்குது. சீத்தி மரத்தால் செய்யப்பட்ட பெட்டி, அதுக்குள்ள உடைக்கப்பட்ட அந்த கற்பலகை, 6 துளித்த கோல், இன்னொன்று இருக்கு மண்ணா, 3 காரியம் உள்ள இருக்கு. இதெல்லாமே மனுஷனுடைய கீழ்ப்படியாமைக்கு அடையாளமாக இருக்குது. கற்பலையே உடைச்சாச்சு, மோசையை உடைச்சாரு. 6 துளித்த கோல் அந்த நேரத்தில் தேவனால் நியமிக்கப்பட்ட 6 அவங்க என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுவும் கீழ்ப்படியாமை தான். மண்ணா ஒன்று இல்லாதப்ப அழுகுறாங்க, கர்த்தருக்கு முறுமுறுக்கிறாங்க, எல்லாமே கீழ்ப்படியாமை. இதெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டு அது மூடப்பட்டுச்சு. அந்த மூடிக்கு பேர் என்னது? கிருபாசனம். அதன் 2 பக்கம் என்ன இருக்குது? கேருபீன்கள் இருக்குது. அதன் மத்தியில் யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய தப்பிதங்களை அவர் என்ன பண்ணுறாரா? மூடிட்டாரு. நம்மளை எங்கிருந்து பார்க்காருன்னு கேட்டால், கிருபாசனத்து மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். தப்பு செஞ்சது உண்மைதான், ஆனால் இயேசுவின் ரத்தம் என்ன செய்யறதை மூடுகிறது. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது பிரதானமாக தேவ பிரசன்னத்தை, இயேசுவை குறிக்கிறது. இந்த தாவீது ராஜாவான உடனே, ராஜாவாகிறதுக்கு முன்பாகவும் தேவனை தேடினான். ராஜாவான உடனே அவன் செய்கிற ஒரு காரியம், தேவனுடைய பெட்டியை நம்ம மறுபடியும் என்ன செய்வோம்? நம்ம தேசத்துக்கு கொண்டு வருவோம். சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம். சவுல் வேற, தாவீது வேற. தாவீது ராஜாவனம் உடனே அவன் சொல்றான், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எங்க? வாங்க நம்ம போய் எடுத்து வருவோம் சொல்லி போறாங்க. உங்களை சம்பவம்லாம் தெரியும். அதை போயிட்டு எடுத்து வரும்போது அதை எப்படி எடுத்து வரும் அவங்களுக்கு தெரியலை. புத்தகத்தை வாசித்து எப்படி எடுத்து வரன்னு கற்றுக்கொண்டு லேவியர் அழைத்து கொண்டு லேவியர்கள் மூலமாக சுமந்து கொண்டு வர்றாங்க. முதல்ல மாட்டு வண்டியில் வச்சு அதை சரிந்து போகும்போது அந்த உசியாக தொடுறான், தேவனை அடித்தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த முறைமை தெரியல. அதன் பின்பு தாவீது என்ன பண்ண, அதை கற்றுக்கொண்டு அதன்படி செய்ய பழகுறார். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ உடன்படிக்கை பெட்டி வந்தாச்சு, தாவீதுக்கு வீடும் கட்டியாச்சு. அங்கே வாசிப்போம். 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீது தன் வீட்டிலே வாசமாக இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். நல்ல விஷயம். ராஜாவாருக்கு முன்பாக கர்த்தரை தேடினா, ராஜாவான பின்பும் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், கேதுரு மர வீட்டில் வாசம் பண்ணுறேன், ஆனால் தேவன் உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குது? திரைகளில் மறைவாக இருக்குதே, திரைகளுக்கு பின்பாக இருக்குதே அப்படின்னு சொல்லி அவன் நினைச்ச உடனே அவனுக்கு ஒரு ஆசை, தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். நான் சொல்றாரு, கேட்டா நாத்தான் சொல்றாரு, கரெக்டு. சொல்றாரு, நீ சும்மா சொல்லல, இதெல்லாம் தான் உம்முடைய இருதயத்தில் இருக்குது. மனுஷன் கர்த்தரோ இருதயமே அவன் வாழ்வின் மையத்தில் கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய வாழ்வின் மையத்தில் யார் இருக்கணும்? இயேசு இருக்க வேண்டும். அவரை தான் நோக்கி பார்க்கணும், அவருக்காக வாழணும், எல்லாவற்றுக்கும் அவரை பார்க்கணும். பாருங்க, சிலுவையை பார்க்கணும். அங்கே வாசிப்போம். சங்கீதம் 132ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாமா? 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அப்படின்னா அவனே ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் இருக்கிறான். கரெக்டா?
வாசிப்போம் தொடர்ந்து. அவன், எல்லாம் வாசிங்க. நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் எமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். கடவுள் காரியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஆளாக இருக்கிறான். கர்த்தருக்கு ஒரு இடத்தை, கர்த்தர் வாசமான ஒரு வாசஸ்தலத்தை நான் கட்டாத வரைக்கும், காணும் மட்டும் என் வீட்டுக்கு நான் போக மாட்டேன், நித்திரையும் உறக்கமும் எனக்கு தூரமாக இருக்கட்டும் என்று சொல்லி என்ன பண்ணானா, பொருத்தனை பண்ணி கொண்டானா. அதனால தான் பாருங்கள், நீங்கள் பார்க்குறீங்க, இவன் வாழ்நாள் முழுவதும் ஆலயத்தை கட்டுறதுக்கு என்ன பண்ணானா, சபதரித்தான். இவன் சபதரித்ததுக்கு நோக்கமே ஒன்று கர்த்தருக்காக தான். அவனுக்கு குறைவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படியே பேசிட்டே வர்றான். கடைசி அது எங்கே வந்து முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் சொல்ல வர்றான், என்னன்னா ஆலயம் கட்டப்படணும். எங்கே கட்டப்படணும்னு கேட்டிங்கன்னா, எருசலேமில் இருக்க ஒரு மலையில் கட்டப்படணும், சியோனில் கட்டப்படணும். அதை குறித்து இங்கே கீழே போட்டிருக்கு. அதே அதிகாரத்தில் வாசிப்போம் 13ஆம் வசனம். கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படி விரும்பினார், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அவன் காலகட்டத்தில் ஒன்று யோசிக்கிறான், உடன்படிக்கை பெட்டி அதுக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ அது வந்து ஒரு மரியாதைக்குரிய காரியம் அன்றைய காலகட்டத்தில். அப்போ அதை நான் என்ன செய்யணும், அதுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ண. அவனுடைய காலகட்டத்தில் கர்த்தர் காரியத்துக்கு அவன் என்ன பண்ணுறான், மரியாதை கொடுக்குறான், அது சரியாக செய்யப்படும் நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அது எங்கே கட்டப்பட போகுதுன்னு கேட்டால் சியோன் மலையில் கட்டப்படுது, எருசலேமில் கட்டப்பட போகுது. அந்த ஆலயத்தை தேவன் பேசுகிறாரு. அவரே கர்த்தர் சொல்றாரு, நான் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படி விரும்பினாராம். கர்த்தர் எங்க வாசமா இருக்காரு, சியோன்ல. அப்ப சொல்றாரு, இது என்றென்றைக்கு நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சியோனை சொல்றாரு. நான் கேட்கிறேன், இன்றைக்கு சியோன் எதை குறிக்குது? முதல்ல சபையை குறிக்குது. சியோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராங்க. இன்னைக்கு சபையும் குறிக்குது, நம்முடைய இருதயத்தை என்ன செய்யுது, குறிக்குது, நம்மளை குறிக்குது. நாம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அடுத்து தொடர்ந்து அங்கே போட்டிருக்கு 15ஆம் வசனத்தில், அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன், அதன் ஆசாரிகளுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பிரசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். இதெல்லாம் யாரை பற்றி போட்டிருக்கு? உங்களை பற்றி தான் போட்டிருக்கு. அவன் சத்துருக்களுக்கு வெக்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். சியோன் வர ஜனங்களை ஏழையில் கத்தனை பண்ணுவான், கத்தர் திருப்தியாக்குவாராம், அவங்க சத்துருக்களுக்கு வெக்கத்தை உடுத்துவாராம், இதில் கத்தர் விரும்பி இங்கே வாசம் பண்ணுவாராம், என்னன்றைக்கு தங்குவாராம் அப்படின்னு ஆலயத்தை பற்றி பேசுகிறாரு. அந்த ஆலயம் தாவீதுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு நாம் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் இன்றைக்கும் நாம் வந்து கர்த்தர் ஆராதிக்க ஒரு இடம் தேவை, அது சபையாக இருக்குது. அந்த சபையை, அந்த இடத்த கர்த்தர் ரத்த சிந்தி வாங்கலை, ஆனால் அதில் வருகிற ஜனங்களை ரத்த சிந்தி வாங்கியிருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாருமே சேர்ந்தா சபையாக இருக்கிறோம். இந்த பில்டிங் சபை கிடையாது, ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து சபையாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் ஆராதிக்க ஒரு இடமும் அவசியம். அது ஒரு பரிசுத்த இடமா இருக்கிறது. அப்போ இடமும் முக்கியம், அந்த இடத்த விட வருகிற ஆட்களும் முக்கியம். அப்போ தாவீது மாதிரி ஆகணுமான்னு கேட்டால் நமக்கும் எது ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு கேட்டால், தாவீதுக்கு உடன்படிக்கை பெட்டி ரொம்ப முக்கியம், பிரசன்னம் ரொம்ப முக்கியம், அது இருக்க போகிற இடம் ரொம்ப முக்கியம். அதே போல் எனக்கும் சபை ரொம்ப முக்கியம், அது கட்டப்படுறது முக்கியம், அதில் ஜனங்கள் ரசிக்கப்பட்டு வர்றது ரொம்ப முக்கியம், சுவிசேஷம் அறிவிக்கப்படுறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கர்த்தருக்கு எது ரொம்ப முக்கியம்னு கேட்டால், அவருடைய குமாரனை கொடுத்துற சுவிசேஷம் என்ன செய்யப்படணும், அறிவிக்கப்படணும். அது எனக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் அவருடைய சித்தம், அவருடைய பிரியம். எனக்கு பிரியமானது எல்லாம் செய்வான். ஆமாங்க, தாவீது தப்பு பண்ணிட்டாருங்க, ஆனால் இருதயம் வந்து கர்த்தரை தேடு இருதயங்க. இருதயம் வந்து கர்த்தருக்கு எது பிரியமான செய்கிற இருதயங்க. கடவுள் காரியத்து மேலே ரொம்ப விருப்பம், வாஞ்சை அவருக்கு இருக்கு. அதான் போட்டிருக்கு, என் தேவனுடைய ஆலயத்தின் மீது நான் வைத்த வாஞ்சையினால். சும்மா அற்பமாக நினைக்கல. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தெல்லாம் ரசிக்கப்பட்டு இந்த சபைக்கு வர வரணும்னு விரும்புகிறீங்க, இந்த பட்டணத்தாரெலாம் வரணும்னு விரும்புகிறீங்களா? அப்போ சபை கட்டப்படுறது ரொம்ப அவசியம். அது எனக்கு ரொம்ப மேன்மையாக தெரியணும். அதில் போய் ஒரு முறுமுறுப்பான எண்ணம், ஒரு கசப்பான எண்ணம், அது ரொம்ப கனமாக தெரியல அப்படின்னா
அது அது கடவுள் பிரியத்தை உங்கள் மேலே விளை வைக்காது. கடவுளுக்கு பிரியமான காரியம், கடவுளுக்கு சித்தமான காரியம் உங்களுக்கு என்னவா தெரியல, மேன்மையாக தெரியலன்றப்ப அதான் அவன் சொல்கிறான். ஆனால் தாவீதுக்கு கர்த்தர் பிரியம் என்மேல் விழுந்தது, கர்த்தர் மேல் பிரியம் வைத்தார் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க இப்படி பத்சேபாள்கிட்ட விபச்சாரத்தை செய்து அடுத்த மனைவி அடையும்படி செஞ்சு அவனையே அந்த உண்மையான ஊழியக்காரனை கொன்று அவனை கொள்றதுக்கு போகிற ஸ்கெட்சை பார்த்தீங்கன்னா அவன் அவ்வளோ உண்மையாக இருப்பான். யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது, நான் போய் அப்போ தான் அவனுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கும், அரண்மனையை படுத்திருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னடா இவனை பெரிய தொல்லையாக போச்சு. அவங்க கையில் லெட்டர் எழுதி கொடுத்து விட்டு அது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த உரியாவை என்ன பண்ணுங்க, யுத்தம் வழுக்கும்போது முன்னாடி விட்டு பின்னாடி நகன்று வந்துருங்க அப்படின்னு எழுதி அதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன செஞ்சுருப்போம், போகும்போதே அதை பிரித்து படிக்காதரா, அதை பிரித்து படிக்காதன்னா கண்டிப்பாக நினைச்சிருப்போம், படிச்சிருப்போம் இல்லையா. அவனை கொள்றதுக்கே அதை எடுத்துகிட்டு போய் பிளான் எடுத்துகிட்டு போகிறான், அவ்வளோ உண்மையாக இருக்கிறான், கொண்டு போய் கொடுக்குறான். சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, யுத்தம் வழுக்கும்போது உரியாவை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி வந்துடுறாங்க, யுத்தத்தில் செத்து போயிடுறான். அந்த செய்தி அங்கே வருது. அவன் செஞ்சதெல்லாம் நிறைவேறின பிறகு நாத்தான் திக்குதிசை மூலமாக தேவன் அவனுக்கு அதை உணர்த்துகிறார். தான் வீட்டில் ஆட்டுக்குட்டி இருக்க, ஒரு ஏழை பாசமாக வளர்த்த ஆட்டுக்குட்டியை அதை அடித்து விருந்து போட்டான்னொன்னே தாவீதுக்கு என்ன செஞ்சுக்கு கோபம் பொங்கிட்டு வந்துருச்சு. எவன் அவன் அப்படின்றான், நீதாண்டா அப்படின்றார். நம்ம நாத்தான் திக்குதிசை, நீதாண்டா அப்படின்ற கை நீட்டார். அப்படி சொன்ன உடனே இப்போ தாவீது இருதயத்தை பார்ப்போம். அங்கே சங்கீதம் 51 வாசிங்க, பிராக்கெட்டில் போட்டிருக்கு ஆரம்பிக்கும் போது, பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குப்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி. கர்த்தர் பாவத்தை என்ன பண்ணுறாரு, உணர்த்துறாரு. எப்படி தண்டிக்கன்னு பார்க்குற, உணர்த்துறாரு. நம்ம மாற டைம் கொடுக்குறாரு. எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க? உணர்த்தின உடனே அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்காங்க. வாசிங்க, என் மீறுதல் நான் அறிஞ்சிருக்கிறேன், என் பாவம் எப்போது எனக்கு முன்பாக இருக்குது அப்படிலாம் பேசுகிறார் இல்லையா. அதில் அவர் சொல்கிறார், 7ஆம் வசனத்தை வாசிங்க, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். 9ஆம் வசனம், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழி உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவர், நீர் என்ன மன்னிச்சிங்கன்னா நீர் எவ்வளவு நல்லவர் என்ன செய்வேன், பிரசங்கம் பண்ணுவேன், நிறைய பாவி என்ன செய்வேன் உம்மிடத்தில் மனம் திரும்புவாங்க. நீர் என் பாவத்தை பாராதபடிக்கு உமது முகத்தை மறைத்து என் பாவங்கள் என்ன செய்யும், சுத்திகரிங்க. போட்டிருக்கு, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும். எனக்கு முக்கியமாக எது போகக்கூடாது, என் ராஜரீகம் போயிடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணல. ராஜாவாக்கிட்டீங்க, வெளியே சொன்னால் ரொம்ப கஷ்டங்க, ராஜாவே வச்சுருங்க அப்படிலாம் ஜெபம் பண்ணல. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் வரும். உம்முடைய பிரசன்னத்தை என்னை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, எடுத்துடாதீங்க. அப்போ கூட அவனுக்கு ரொம்ப முக்கியம் எது, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம். உண்மையாகவே அப்படிப்பட்ட ஆள். இப்போ மனம் வருந்துறான், கர்த்தர் என்ன செய்கிறாரு, மன்னிக்கிறார். தமது நீதியின்படி என்ன செய்கிறார், மன்னிக்கிறார். கர்த்தர் உங்கள் தப்பிதங்களை மன்னிச்சிருக்கிறாரு, உங்கள் மேலே பிரியம் வைக்கிறார். இந்த இருதயம் கர்த்தாவே என்ன மன்னியும், சமூகம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி காரியம், 4வது காரியம், ஒன்று கர்த்தர் தேடுற இருதயம், இன்னொன்று கர்த்தருக்கு பிரியமான செய்கிற இருதயம், இன்னொன்று தவறு செய்யும்போது கர்த்தர்ட்ட ஓடி வந்து மன்னிப்பு கேட்குற. எதுக்குன்னு கேட்டால் நம்முடைய சமூகம் எனக்கு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என்று நினைக்கிற ஒரு இருதயம். 4வது ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிச்சிருவோம். அங்கே போங்க, 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது எங்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. சவுல் ராஜாவாக இருந்தான். சவுல் கர்த்தர் வார்த்தையின்படி என்ன செய்யலை, கேட்கவே இல்லை.
கர்த்தர் சவுலை தள்ளிட்டு யார் ராஜாவை தெரிந்து கொண்டாரு? தாவீது தெரிந்து கொண்டாரு. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான். இப்போ யாருக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சிருச்சு? சவுலுக்கு தெரிஞ்சிருச்சு. சவுல் என்ன செய்வான்? நம்ம என்ன செய்வோம்? கொன்றுவோமா? சவுலுக்கு அவன் மேலே ஒரு பொறாமை. இப்போ எப்படியாவது தாவீது என்ன செய்யணும்? கொல்லணும். அவன் ஒன்று செஞ்சுருக்கலாம், எப்பா நான் செஞ்சது எனக்கு கர்த்தர் எனக்கு செஞ்சது நியாயமான காரியம், ஒன்று ராஜாவாக்க போகிறேன், நான் என்ன செஞ்சிருக்கேன் பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இவன் என்ன பண்ண கேட்டிங்கன்னா, உடனே நீங்கள் யோசித்து பாருங்க, சவுல் இருதயத்தை அடுத்து ராஜாவாக போகிற தாவீதுன்னு கர்த்தர் சொல்லி அபிஷேகம் பண்ண சொல்லி சாமுவேல் அனுப்புவார். அப்போ சாமுவேல் சொல்லுவார், இந்த விஷயம் மாத்திரம் சவுலுக்கு தெரிஞ்சா சவுல் என்ன கொன்றுவான் அப்படின்னு. சவுல் இருதயம் எப்படி இருக்கு பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா சரி தாவீதை கொன்றுவோம் அப்படின்னு தேடுறான். 3000 பேரை கூப்பிட்டு வர்றான் ஒரு ஆளை போடுறதுக்கு. எத்தனை பேர்? 3000 பேர். ஒரு கெபியில் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அந்த கெபிக்குள்ள யார் இருக்கா? தாவீதும் அவன் ஆளுகள் இருக்கிறாங்க. அங்கே வாசிப்போமே, அங்கே போட்டிருக்கு, வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழிலிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது, அதிலே சவுல் மலஜாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அங்கே தான் இருக்கிறாங்க. வாசிப்போம். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவன் நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயா என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. என்ன செய்யறாரு? போய் நம்மெல்லாம் சொல்றாங்க, இன்னைக்கு தான் சரியான ஆள், ஆண்டரும் வார்த்தை கொடுத்துருக்காரு, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, இன்னைக்கு உன் சத்துரு உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், அவனுக்கு என்ன செய்யணுமோ என்ன செஞ்சிரு அப்படின்னு சொன்ன நாள் இன்னைக்கு நாள் தான். அப்படின்னு நம்மளால் என்ன செய்யறான்? எந்திரிச்சு போய் சவுலோட தொங்கல்ல, சால்வின் தொங்கல்ல நுனியில கொஞ்சம் அறுத்து கொண்டு வந்துட்டான்னு பார்க்குறோம். அப்பொழுது தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படி இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. இவனுக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்குது. கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, அதுக்கு இன்னொரு பக்கம். ஆனால் இன்னும் அவன் ஒரு கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. எல்லாரும் நாங்கள் கொள்றோன்றாங்க. ஆனால் சொல்றாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேலே நான் எப்படி கையை போடலாம்? கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படி இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. கடவுளுக்கு அது பிரியம் கிடையாது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை பற்றி தப்பாக பேசுறது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நம்ம வேலையை பார்ப்போம். யாரை பற்றியாவது, அது ஜென்ரலாகவும் சரி, யாரை பார்த்தாவது காசிப் பண்ணுறாங்களா, ஒன்று சொல்கிறாங்களா, நீங்கள் காதை அடைக்கிறது ரொம்ப நல்லது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். ரொம்ப நல்லது. நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் அடுத்த அப்படி கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா, சவுலும் தாவீது மீட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அப்போவே கர்த்தர் இன்னைக்கு உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு, ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், என் கை உம்மை தப்ப விட்டது, என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. திரும்ப 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 கடவுள் அபிஷேகம் பண்ண ஒரு ஆள் மேலே நான் கை போட மாட்டேன், அவரை பற்றி தப்பாக பேச மாட்டேன். தேவன் இதெல்லாம் பார்க்குறார். உடனே சவுல் சொல்கிறான், அடப்பாவி, இந்தாதான் உட்காந்துருக்கேன், ஒரே போடா போட்டிருக்கலாம், எனக்கு நன்மை செஞ்சே நீ. எதிரி சொல்கிறான், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக, உன் ராஜ்யபுரம் என்றென்றைக்கு இருக்குண்டா, நான் உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்தாய். எப்படிப்பட்ட ஆள்? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பேச. நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் உனக்கு தீமை செய்தேன், ஆனால் நீயோ எனக்கு நன்மை செய்தாய். சில செய்கிற பாவ கிரிகளை பார்த்த உடனே டக்குன்னு அவங்கள பற்றி ஜட்ஜ் பண்ணிடுறோம். அடுப்பாவி இப்படி செஞ்சான், அவன் ஆளே எப்படி தான், இனி மேலே வரமாட்டான் அப்படி நம்ம ஒரு தீர்ப்பு எழுதிடுறோம். நீ வெறும் பாவ கிரியை பார்த்த, எதை பார்க்கல, இருதயத்தை நீ இன்னும் பார்க்கல. சில ஆள் வெளியே நல்லா இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் உள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவனை தப்பிக்குன்னு விட்டா நம்ம என்ன செய்வோம்? தோத்தரண்டா அப்படின்னு போயிடும் இல்லையா? மறுபடியும் ஒரு 3000 பேரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு அதிகாரம் முடிஞ்சிருக்கு. இப்போ தான் ஒரு சீன் முடியுது. 26ஆம் அதிகாரத்தில் முடிச்சுட்டேன், அதை நம்ம கண்டிப்பாக வாசிக்கணும். 26ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் இவன் இங்கே தாவீது இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே
சவுல் வந்து மறுபடியும் 3000 பேரை கூப்பிட்டு தாவீதை கொல்றதுக்காக வர்றான். அப்போ வந்து சரி தாவீதும் கேள்விப்பட்டான், ஓஹோ இங்கே வந்து சவுல் பாளையம் இறங்கி இருக்கிறான் அப்படின்னு சொன்னேன். சரி உண்மைதானே, நம்ம போய் என்ன செய்வோம், போய் பார்ப்போன்னு போகிறாங்க. அப்போ நடக்கிற விஷயத்தை பாருங்களேன், வாசித்து முடிச்சிருவோம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, அதாவது தாவீது கூட இருக்கிற ஒரு நல்ல ஒரு யுத்த வீரன் அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன், அன்னைக்கு விட்டுவிட்ட இன்னைக்கு மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இப்போதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். என்ன சொல்றீங்க, 2 குத்து குத்த வேணாம், எப்படி செய்வோம், ஒரே குத்தா குத்திடுவோம், கட்டப்பாவை குத்துன மாதிரி ஒரே குத்தா இறக்கிடுவோம். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே. மறுபடியும் பாருங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார்? தாவீதுக்கு நல்லா தெரியும், நம்மளை கர்த்தர் ராஜாவாக்க போறார், சவுலு கொல்ல வராரு, சவுலை என் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு வாக்கும் பண்ணிட்டாரு. ஆனாலும் கூட இவருக்கு தாவீதுக்கு ஒரு இருதயம், அவன் கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஒருவேளை சவுல் எனக்கு விரோதமா செஞ்சா கூட அதை யார் பார்த்துக்கொள்வா? அது யார் பார்த்துக்கொள்வா? கர்த்தர் பார்த்துக்கொள்வா. கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல ஒரு கணம் திரும்ப திரும்ப வருது. அப்ப 4 காரியம் பார்த்தோம். நீங்க எத்தனை பேர் உங்களை பார்த்தும் கர்த்தர் இப்படி சொல்ல நினைக்கிறீங்க? தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். என்னன்னு கேட்டா, கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயம். கர்த்தரை தேடணும், அந்த நபரை தேடணும். கர்த்தரை தேடினா பணம் வரும், அது 2வது. கர்த்தரை நபரை நான் தேடணும், இள வயதில் தேடணும். 2வது, அவர் என் மூலமா வச்ச சித்தம், அவருக்கு பிரியமானதை என் மூலமா நிறைவேறணும். அவர் கர்த்தர் சொல்றார், எனக்கு சித்தமானவன் எல்லாம் அவன் செய்வான். He is a man after going God's own heart. அதான் எப்பயும் சொல்லுவே இல்லையா, ஒரு பொண்ணை லவ் பண்ணானுங்கன்னு என்ன செய்வானுங்க, அந்த பொண்ணுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸே போடுவானுங்க. அது எனக்கு பிடிக்காத கலர் இருந்தால் அதே போடுவானுங்க. அது மாதிரி அந்த பிள்ளை பின்னாடியே அப்படியே விட்டுருப்பேன். அது மாதிரி தாவீது யாருக்கு பின்னாடி போறாரு? கர்த்தருக்கு பின்னாடியே போறாரு. கர்த்தருக்கு என்ன பிரியமானது அதை கண்டுபிடிச்சு செய்யற. தப்பு சில தவறிட்டாரு, திரும்ப எழும்பி கர்த்தர் மன்னிக்கிறாரு, கர்த்தருக்கு முன்னாடியே போறார். மன்னிக்கிறவன் ஒரு நல்ல கர்த்தருக்கு நல்ல பிக்சரை உடைய ஒரு ஆள். அப்போவே பழைய ஏற்பாட்டிலேயே அவருக்கு நல்ல எண்ணம், கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிப்பார். என் தவறை விட அவர் மன்னிக்கிற தயை ரொம்ப பெருசு. அவருடைய சமூகம் எனக்கு ரொம்ப முக்கியம். இருதயம் எல்லாம் கர்த்தரை பற்றி தான். தீமை செய்கிறாங்க, ஆனாலும் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நான் தீமை செய்ய மாட்டேன், கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு, நான் கனம் பண்ணுவேன். எல்லாம் இப்படிப்பட்ட சில தரமான இருதயம். கர்த்தர் நம்மையும் அப்படி ஆக்குவாராக.